ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது, இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருக்கு, இந்த கிரகங்கள்னால என்ன பயன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு மாத பலன்ல. இத கடைசி வரைக்குமே பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்கிறத கொடுக்குறோம். ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா என்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல அது சொல்லியிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிரகத்தினுடைய அமைப்புல சூரியன் சந்திரன் விருச்சகத்துல இருக்காங்க. புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வக்ரம் பெற்று இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருக்கு. சனி பகவான் கும்பராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில இருக்காரு. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. இதே செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று கடகராசியில இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னிராசியில இருக்காரு. ஒரு கிரகம் நீசம் பெறுது, வக்ரம் பெறுது, அஸ்தமனம் பெறுது, நல்ல நிலைமையில இருக்கு. இதெல்லாம் என்ன பலன் கொடுக்கும்? ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 முடிஞ்சு 2025 பிறக்க போகுது. இதனால யாருக்கெல்லாம் நல்ல பலன் இது வரைக்கும் அனுபவிச்சாங்க, யாருக்கெல்லாம் நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த 12 ராசிகள்ல வக்ரம் பெற்ற குரு, நீசம் பெற்ற செவ்வாய், புதன் பகவான், இது இல்லாம சூரியன் நீசத்துல இருந்தாரு, மாறிட்டாரு. இதனால யாராரு என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, கோச்சாரம் என்ன, தசாபுத்தி என்ன, உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன, இந்த ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு பேருக்குமே பார்க்க போறோம். இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி தன்மையை கொண்டது. ஒரே ராசியா இருந்தாலுமே நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்கும்போது தனித்தனி தன்மையை கொண்டது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன் சொல்றோம். அந்த விஷயத்தையுமே நீங்க பாருங்க. ஒரு சிலருக்கு இது நல்லபடியா பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமே இருக்கும். அவரவருடைய தனி மனித ஜாதகம் நீங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தனி விஷயத்தை, நடப்பு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை தீமைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு இந்த 12 ராசிக்குமே என்ன பலன் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீர தீர செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள்னு அர்த்தம். உங்களுடைய இந்த விருச்சக ராசி அன்பர்கள் காவல்துறையில வேலை பார்க்கறது, மிலிட்ரியில வேலை பார்க்கறது, அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் காரகமான வேலைகள்ல ஈடுபடுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு 6ஆம் இடமான மேச ராசியினுடைய அதிபதியும் செவ்வாய் பகவான். அவர் உங்களுக்காக 9ஆம் இடமான கடக ராசியில போய் அவருடைய நிலை நீசம் பெறார். அப்ப கடகராசியில நீசம் பெறக்கூடிய நிலை பாத்தீங்க அப்படின்னா நீசம் என்பது 0% தான் இருக்கும். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது, ரத்தம் பத்தலை அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் ஏற்படுறது, பல்லு சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுறது, இரத்த காயங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு 45 நாள் அவர் அந்த நிலையில இருப்பார். அப்ப இந்த மாதமாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான ஒரு சின்ன வழிவாய்ப்புகள் உண்டு. இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. எல்லாருக்கும் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஜாதகம் பார்த்திருப்பீங்க. எல்லாமே ஜாதகம்
எழுதியிருப்பீங்க. ஒவ்வொரு ஜோதிடர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. 100க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80% வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைக்கு உட்பட்டுத்தான் உங்களுடைய ஜாதகம் விதி அப்படிங்கிறது அமையும். அது இல்லாம ஒரு 20% வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்பு, நீங்க என்ன பண்றீங்களோ நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே விளைஞ்சு நிற்கும். நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டதை வச்சுதான் உங்களுடைய கர்ம வினையும் இதுவும் செய்யும், உங்களுடைய சந்ததிகளுக்குமே நடக்கும். பாட்டன் தேடிய சொத்து பேரனுக்கு சொந்தாங்க சொல்லியிருக்கோம்ல. ஆனா பாட்டன் தேடிய பாவ புண்ணியங்கள் யாரும் சேரும், அந்த மாதிரி சேர்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. அதைத்தான் நம்ம கர்ம வினைன்னு நம்ம சொல்றோம். முன் ஜென்மத்துல என்ன கர்மா செஞ்சோமோ அதனுடைய தொடர்ச்சியில வாழ்க்கை உண்டு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விருச்சக ராசிக்கு வந்து ராசிநாதன் நீசம் அடைகிறதுனால உங்களுக்கு அந்த ராசிநாதன் நீச பங்கமானாலோ இல்ல சுபக்கிரகங்களோடு சேர்ந்தாலோ சுபக்கிரகம் பார்த்தாலோ ஒரு நல்ல விஷயங்கள் உண்டு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா விதி ஜாதகத்துல ஒரு கிரகம் நீசம் பெறுது, வக்ரம் பெறுது, அஸ்தமனம் ஆகுது, திதி சூன்யத்துக்குள்ள அகப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு சில பலவீனங்களை சந்திக்கும். அந்த நேரங்கள்ல இப்ப சனியின் பெயர்ச்சி ஏற்படுது, சனியினுடைய 7.5 சனியினுடைய தாக்கம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சனியினுடைய தாக்கம், சனி திசையோ சனி புத்தியோ அந்தர சூட்சமோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா இப்ப ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் பகுதியில பிரச்சனைகள் ஏற்படும், புண்ணு ஏற்படுறது, காலில் பிரச்சனை ஏற்படுறது, காலில் காயங்கள் ஏற்படுறது, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல பாதிக்கிறது, இந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு உண்டு. அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நம்ம அதைத்தான் சொல்லியிருக்கோம். நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பொதுவான பலன். அது உங்களுடைய ராசியில லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ ரெண்டுமே நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மற்ற கிரகங்கள் இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி. தசாபுத்தி நல்லா இருக்கு, கோச்சாரங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சு முன்னேறி போய்கிட்டு இருக்க வாய்ப்பு உண்டு. லக்னம் நல்லா இல்ல, லக்னாதிபதி நல்லா இல்ல, ராசி நல்லா இல்ல, ராசிநாதன் நல்லா இல்ல, அப்ப எத்தனை நல்ல கிரகங்கள் உங்களுக்கு பார்த்தாலும் என்ன பலன் அளிக்க போகுது? இந்த தசாபுத்தியே நல்லது நடந்தாலும் என்ன பலன் அளிக்க போகுது? நீங்க இருக்கிறதே ஸ்ட்ராங்கா இல்லை, அப்புறம் உங்களுக்கு நடந்து என்ன புண்ணியம்? அப்ப கஷ்ட சூழ்நிலைகள் வாழ்நாள் ஃபுல்லா ஒரு அனுபவிக்கிறது ஒரு விதியை சந்திக்கிறான், அது ஒரு கர்ம வினையா சந்திக்கிறான். சூரியனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லக்னம், சந்திரனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ராசி. இந்த தசாபுத்தி நடப்பு அப்படிங்கிறது ராசியை மையமா வச்சுதான் நம்ம அந்த ஒரு தசாபுத்தியை எடுக்கிறோம். பூர்வ புண்ணியம்ங்கிறது விதியை மையமா வச்சுதான் விதி ஜாதகத்தை எடுக்கிறோம். அப்ப ஆரம்பம் என்பது லக்னத்தை வச்சும், இப்ப நடப்பு என்பது ராசியை வச்சு நம்ம எடுக்கிறோம். 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சூரியன் ஒவ்வொரு ராசியா சுத்திட்டு வர்றாரு. சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 12 மாசத்துல சித்திரை மாசம் மேச ராசியில தொடங்கி பங்குனி மாசம் மீன ராசியில முடிகிறாரு. அப்போ ஒவ்வொரு மாசமும் அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்து காலையில சூரிய உதயத்துல இருந்து அவர் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு ராசியை கடந்துகிட்டே வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அதுவும் மாசத்துல 1ஆம் தேதி அப்படின்னா மட்டும்தான் அவரு 2 மணி நேரம் கிடப்பாரு. ஆனா அதுல மாசங்கள் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக குறைஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அதையும் நம்ம என்னங்கிறதையும் சொல்லிடுவோம். இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவர் சூரியன் எங்க அவர் நிக்கிறாரோ, எந்த நேரத்துல குழந்தை பிறக்கிறோ அந்த நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாதம் லக்னம் உயிராகவும், ஜென்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல சந்திரன் நிக்கிறாரோ அதை ஜென்ம நட்சத்திரம் ராசியாகவும் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த லக்னமும் நல்லா இருக்கணும், ராசியும் நல்லா இருக்கணும். அப்ப ரெண்டுமே நல்லா இருந்தா மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களையும் பெறறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த விருச்சக ராசிக்கு இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும்போது எல்லாருக்குமே 30 வயசுக்கு உள்ள சனியினுடைய தாக்கம் ஒரு வாட்டி வந்துடும். 60 வயசுக்குள்ள 2வது சுத்து வந்துடும், 3வது சுத்து 90 வயசுக்குள்ள வந்துடும். 30 வயசுல வந்து விரயச்சனி, ஜென்மச்சனி, பாத சனி, இது 7.5 ஆண்டுக்கான வரிசையா செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
இதையும் இல்லாம கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, இது எல்லாம் நடக்கும். இந்த 30 வருஷத்துல 15 வருஷம் சனியினுடைய தாக்கத்திலேயே ஓடும். அப்ப 30 வருஷமுமே வாழ்க்கையில பாதிக்கப்படுமா? ஆனா சனிங்கிற ஒரு கிரகத்தை பார்த்து பயப்படாத மனிதர்கள் இல்லை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மேசராசிக்கு ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்ப விரயச்சனி ஆரம்பிக்க போகுது, நமக்கு என்ன பாடுபடுத்த போகுதோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி தசையிலையோ சனி புத்தியிலையோ சனி அந்தரம் சூட்சமங்கள் நடந்தாலோ உங்களுக்கு ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சீங்க, கர்ம வினை என்ன, லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, நடக்கக்கூடிய தசாவுத்தி எப்படி, கோச்சாரங்கள் எப்படிங்கிறதெல்லாம் தாண்டித்தான் உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் செய்யணும். அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு தன்னைத்தானே யாரு அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான். அவருடைய பயணம் செய்யக்கூடிய காலம் 2.5 வருஷம். இப்ப மாத கொள்ள என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு மாசத்துல ஒன்றும் தெரியாது, கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும். 2.5 வருஷம் அப்படிங்கிறப்ப ஒரு கஷ்டம் உள்ள சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா சனி இயற்கைக்கு மாறானவர். அப்ப அவரு ஒரு சில கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்வார். அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதா இருக்கு அப்படின்னா எந்த விதத்திலையும் பாதிப்பு இருக்காது. அப்ப இன்னைக்கு இந்த மாத பலன், டிசம்பர் மாத பலன்ல இந்த டிசம்பர் மாதம், இந்த 12வது மாசம், இந்த விருச்சக ராசிக்கு உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலே இருக்கு. இந்த மாதமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக தான் இருக்கும். உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உள்ள அதிபதி குரு பகவான், அவர் உங்களுடைய 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு, உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு கோடி புண்ணியம். அதாவது குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்குத்தான் பலன் அதிகம். அந்த பலன் அப்படி நமக்கு நல்லதா முழுமையா கிடைக்கக்கூடிய இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனி ஓடினாலுமே அந்த இடத்த குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பலனை அளிக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றாங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு நீங்க ஸ்டெடியா இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்ப எதை வேணாலும் சாதிக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா உங்களுடைய முயற்சிகள், புத்தி சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நம்மளை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்குறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அதை பிடிச்சுக்கணும். அப்ப பிடிச்சுக்கிற ஒரு விஷயம்தான் இந்த குருவினுடைய பார்வை. முற்றிலும் சுபக்கிரகமான அவர் பார்க்கும்போது வாழ்க்கையில வெற்றி வாய்ப்புகள் தானா கிடைக்கும். 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். அதாவது அதுவும் தாண்டி சகோதர ஸ்தானம். அந்த சகோதரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சினால உறவுகள் கிடைக்கிறது, அவங்களுடைய நன்மை கிடைக்கிறது, அவங்களுடைய உதவி கிடைக்கிறது, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. திருமணம் சார்ந்த 7ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். கூட்டு தொழிலாளி நண்பர்களுடைய உறவுகள் நீடிக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள். இந்த 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 11ஆம் இடத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மறுமணம் சார்ந்த விஷயங்கள். 11 அப்படிங்கிறது இளைய தாரம்னு சொல்லலாம், மூத்த சகோதரன் சொல்லலாம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடங்கிறது பெரும் பணம் அந்த மாதிரி குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் இந்த விருச்சக ராசிக்கு. இந்த 2024 இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி 2025ங்கிறது ஒரு எதிர்காலத்துக்கு போறோமா. இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவா பார்க்க போறோம். இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 உங்களுக்கு இந்த 25ல அர்த்தாஷ்டம சனிங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலம். அப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. இதுல விசாக நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ரம் பெற்று 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால கணவன் மனைவி ஸ்தானங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வந்தாலும்
ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக்கங்க. அப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையில முடிஞ்சிடும். குரு பகவான் 116 நாள் வக்கர சூழ்நிலையில இருக்கார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்கர நிவர்த்தி ஆயிடுவார். அப்ப அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டு இந்த விசாக நட்சத்திரத்துக்கு. அனுஷம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 4ஆம் இடத்துல இருக்காரு. 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இருந்தாலும் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வக்ரத்துல இருந்தாரு. வக்ர சூழ்நிலை எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்துக்கு உருவாகிறதுக்கான வழி வாய்ப்புகளும் அவருக்கும் உண்டு. கேட்டை நட்சத்திரம் அடுத்து. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோட்டை கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால புதன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு. அவர் உங்களுக்கு 8க்கும் 11க்கும் உள்ள அதிபதி. புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏத்தாருக்கு ஏத்தபடி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர். நல்லவரோடு சேர்ந்தாலும் வாழ்வாரு, கெட்டவரோடு சேர்ந்தாலும் வாழ்வாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இரட்டைத்தன்மை கொண்டவர். அவர் உங்களுடைய ராசியில சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது, கவர்மெண்ட்ல வேலை கிடைச்ச வேலைக்கு ப்ரமோஷன் ஆகிறது, வெளிநாடு வெளியூர் போறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஒரு மாற்றத்தை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த கேட்டை நட்சத்திரத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புதன் பகவான் வக்ரத்துல இருக்காரு. வக்ரத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு புதனை பொறுத்தளவுக்கு வக்ரமோ அஸ்தமனமோ பெருசா ஒன்றும் பாதிப்புகள் ஏற்பட்டுறாது. இந்த புதனாகப்பட்டவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8க்கும் 11க்கும் உள்ள அதிபதிங்கிறதுனால உங்களுடைய ராசியில வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுது இந்த டிசம்பர் மாதம். நன்றி, வணக்கம்.